நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் கருணாநிதி குறித்து அக்கட்சியின் பெண் நிர்வாகி பேசும்பொழுது திமுகவினர் குரல் கொடுத்ததால் ஆர்ப்பாட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களுடைய வளத்தை எடுத்துட்டு போயிடுறான், இயற்கையை அழிச்சிட்டு போயிடுறான். அறிவார்ந்தவர் மக்களை சிந்திங்க, உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான். நீங்க இந்த பூமியில வாழணும்னா பூமி தாய் சுகமாக வாழணும், நலமாக வாழணும். அவளை அழிச்சிட்டு இங்க யாரும் வாழ முடியாது. அதற்காக போராடுங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றப்பட்ட பிறகு, சட்டமன்றத்தில் நாங்க தான் தீர்மானம் கொண்டு வந்துட்டோமே, பிறகு எதற்கு போராடுறீங்கன்னு சில இன்டெலக்சுவல்ஸ் கேள்வி கேட்கிறாங்க. அறிவார்ந்தவர் மக்களே, உங்களுடைய தீர்மானத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீட்டு விலக்குன்னு தீர்மானம் போட்டீங்க, என்னானது? ரம்மிக்கு தீர்மானம் போட்டீங்க, என்னானுச்சு? இதெல்லாம் விட்டுருங்க. இவர்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்க்கு தெரியுமா? நான் முதல்வராக இருக்கும் வரை இந்த திட்டம் வராதுன்றாரு. ஐயா, அப்படியே உங்க மகன் முதல்வரான போது இந்த திட்டம் வராது உறுதி கொடுத்துருங்க. இவர்கள் யாரு நமக்கு தெரியாதா? இவர்கள் யாருன்னு தெரியாதா? இந்துக்கள் என்றால் திருடர்கள் அப்படின்னு பேசிட்டு, அதுக்கு பிறகு கோர்ட்ல போயிட்டு நான் உள்ளங்கவர்ந்த திருடன் தான் சொன்னேன்னு உள்டா அடிச்சு பேசுறது உங்க தகப்பனார் தானே? உங்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியாதா? உங்களை நம்பி இந்த மக்கள் இருக்க முடியுமா? அறிவார்ந்தவர் மக்களே, இவர்களுடைய வரலாறு தெரியும், இவர்கள் யாருன்னு தெரியும். பல தீர்மானங்களை இதுவரைக்கும் இந்த மண்ணில் போட்டிருக்கிறாங்க, எந்த ஒரு இதுவும் நடந்தது இல்லை. இதற்கு மட்டும் என்னத்தை நீங்க சிறப்பா பண்ணிட போறீங்க? இந்த அரிட்டாப்பட்டிக்கு மக்கள் பெருவெளிச்சியாக போராடி இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தி அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வரவிடாமல் அமைப்பதை தவிர வேறு வழி கிடையாது. போராடுங்கள். உங்களோட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.